வணக்கம் தமிழ்நாடு அரசுக்கு. நாங்க 6 பேரும் இந்த குவைத் சிட்டி பெர்காப் சிட்டில வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு தமிழ்காரர்கிட்ட அவர் வந்து நமக்கு இது நாள் வரைக்கும் நல்லபடியா சம்பளம் கொடுத்து நமக்கு சரியான முறையில கரெக்டா நடந்துகிட்டு இருந்தாரு. இப்ப அவர்கிட்ட இருந்து இந்த கடையுடைய கஃபீல்டு சொல்றவங்களும் பிளஸ் வந்து இந்த கடையுடைய மேனேஜராக இருக்கக்கூடிய தாஜுதீன், அவரும் ஒரு கும்பகோணம் தமிழர் தான். அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, கடையை வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட பேப்பர் அத்தாரிட்டி இருக்கு, பிளஸ் வந்து அவங்க கிட்ட பேப்பர் ஒர்க் இருக்குங்கிறத அபகரிச்சுக்கிட்டு அவங்க கடையை எடுத்து நடத்தி, பிளஸ் எங்களுடைய 6 பேருக்கும் பொய்யான வழக்குகள் கொடுத்து நாங்க வந்து அவங்க கிட்ட வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். காரணம் வந்து அவர் எங்களுக்கு மென்டலி டார்ச்சர் அதிகமா கொடுக்கறாரு, பிளஸ் வந்து தகாத வார்த்தைகளால பேசுறாரு, அடிக்கிறாரு, சில சித்திரவதையான சில விஷயங்கள் பண்ணிட்டு வர்றாரு. அது வந்து எங்களுக்கு பொறுக்க முடியாம நாங்க வந்து அவர்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டோம். ஆனா அவர் வந்து எங்க மேல நாங்க வெளியே வந்ததுனால பொய்யான வழக்குகள் தொடுத்து எங்க மேல தகையை போட்டு நாங்க ஓடிட்டோம், வேலையை விட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி பொய்யான வழக்குகள் பதிவு செஞ்சு எங்களை வந்து இந்த இடத்துல இந்த ஊரை விட்டு மொத்தமா ஃபிங்கர் வச்சுட்டு வச்சு எங்களை வெளியேற்றுற அளவுக்கு எங்களை நிலைமைக்கு உள்ளாக்கிட்டாங்க. இன்னைக்கு நாங்க 6 பேருமே அதுக்கப்புறம் வந்து அயலக தூதரக அதிகாரி ஷாஜகான் அவர்கிட்ட போய் நாங்க கேட்டோம். அதுக்கப்புறம் அவர் பேசியும் அவருக்கு சரியான முறையான பதில் கொடுக்கல. அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை அயலக திமுக அணி பொறுப்பாளர் வந்து பட்டுக்கோட்டை சரவணன் அவர்கிட்டையும் பேசணும். அவர்கிட்ட பேசியும் அவர் சரியான பதில் கொடுக்கல. அவருடைய குவைத்திய கூட்டு வந்துட்டு பெரும் பிரச்சனைகளை இன்னும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. எங்களை வந்து ஃபிங்கர் வச்சு இந்த நாட்டை விட்டே மொத்தமா டீபோர்ட் பண்ணணும், திருப்பி இந்த நாட்டுக்கே வராத மாதிரி சில சூழல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நாங்க 6 பேர் எந்த ஒரு தப்புமே செய்யாத ஒரு நபர்கள் எங்க மேல அநியாயமான பொய்யான வழக்குகள் கொடுத்து எங்களை வந்து இந்த நாட்டை விட்டு அனுப்புறதுக்கான சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நாங்க கடைசி நேரத்தில் தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் தான் நாங்க நாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்காக பதிவு செய்யறோம். எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இதன் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்குதுன்னு நம்புறோம். எங்க 6 பேர் மேலேயும் தேவையில்லாத பொய்யான வழக்குகள் இருக்கு. எங்க 6 பேர் மேலேயும் ஃபிங்கர் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை தமிழ்நாடு அரசு எங்களுக்கு பண்ணி தரணும். அவ்வளவுதான். எங்களுக்கு தயவு செஞ்சு உதவி செய்யணும் கேட்டுக்கிறோம். எந்த ஒரு வழக்குகளும் இல்லாம குடும்பம் பிள்ளைங்களா இருக்கு. எங்க வாழ்வாதாரத்தை எண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவா நல்ல பதிலா எங்களை எந்த ஒரு கேஸ் வழக்கு இல்லாம எங்களை இந்தியாவுக்கு கொண்டு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.